Hello 9th standard students, how are you all? So this is about English unit 1, okay, and the topic is goal setting. What is meant by goal setting ma? Goal setting na enna? What is a goal? இப்போ கேட்பாங்களே, what is the goal in your life? What do you want to achieve? It is like நம்ம லைஃப்பில் இல்லை சம்திங் நியர்பை டார்கெட்டாக இருக்கலாம். ஒரு கிரிக்கெட்டருக்கு வந்து ஒரு கோல் வந்து அவங்க இவ்வளோ ஸ்கோர் எடுக்கணும், சச்சினோட ஸ்கோரை முறியடிக்கணும் அப்படின்றது அவரோட லைஃப் கோலாக இருக்கணும். ஒரு அத்லீட்டுக்கு வந்து ஓகே ஐ ஹாவ் டு கெட் த ஃபர்ஸ்ட் கோல்ட் மெடல் ஃபார் மை கண்ட்ரி இன் ஒலிம்பிக்ஸ் இருக்கலாம். something that you have planned and you want to achieve in life, that is called goal. Okay, setting அதை வந்து கோல் வந்து செட் பண்ணிவிட்டு அதை எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்கான பிளான் தான் கோல் செட்டிங். ஓகே, so in this lesson we are going to take the example of Krishnamachari Srikanth. You all know Krishnamachari Srikanth. He is a famous cricketer, right? And he is from Chennai, Tamil Nadu, India. Okay, he is our very own cricketer, and he played cricket for India. Under him we won the World Cup as well, along with Kapil Dev as the captain. Okay, so இந்த கோல் செட்டிங்கிறது யூஸ்வலாக எப்படி இருக்கும்னாக்கா, as it is shown in the plan here, மேபி இது பார்க்கும்போதே நீங்கள் வந்து you can think about what can I do to set up my goal, because I am already in 9th standard. நான் 9th ஸ்டாண்டர்டில் இருக்கேன். ஸோ இப்போவே நான் ஒரு கோல் செட்டிங் பண்ணி எனக்கான ஆக்ஷன் பிளான்ஸ் இந்த வருஷம் இது நான் அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்றத எழுத ஆரம்பித்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாக்கா you can definitely win in your life. Goal setting is actually something that will make you become a happy person as well. ஒரு disciplined personாக இருக்கிறதுக்கு கூட your goal setting and plans, action plans எழுதி நீங்கள் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Okay, so what I want you all to do in your first, as I take the pros, is take a notebook and pen, start writing. ஒரு 2 minutes pause பண்ணிடுங்க இந்த வீடியோவை. பாஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ரைட்டிங், திங்க் அபவுட் இட். அப்படி இல்லையா, இல்லை மேம் நான் இந்த கிளாஸ் கவனிச்சுட்டு எண்ட் ஆஃப் த வீடியோவில் எனக்கு இன்னும் இன்ஸ்பயர் ஆகிட்டு பண்ணணுன்னாக்கா வாட் யூ கேன் டூ இஸ் 2020 வாட் ஆம் ஐ கோயிங் டு அச்சீவ்? ஆம் ஐ கோயிங் டு அட்லீஸ்ட் செட் அ பிளான் ஃபார் மை ஃப்யூச்சர்? இல்லை நான் என்ன ஆகணும், ஒரு ஏதாவது ரீஇன்வென்ட் பண்ணி ஆம் ஐ கோயிங் டு டூ எனிதிங் குட் ஃபார் மை கண்ட்ரி, ஃபார் மை பேரண்ட்ஸ்? அது பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும்? வாட் இஸ் த பிளான் ஆஃப் ஆக்ஷன்? ஏதாவது அதுக்கான சேலஞ்சஸ் இருந்ததுனாக்கா அது எப்படி தவிர்த்தெறிஞ்சு நான் பண்ணணும்? அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு 2021 வரைக்கும் வருமா? 21 to 22 என்ன பண்ண போகிறேன்? ஸோ அது மாதிரி நீங்கள் போட்டிங்கனாக்கா you will definitely become a successful happy person, right? அந்த மாதிரி ஆக்ஷன் பிளான் எழுதுங்க at the end of the video after that, which is going to also be like one of your assignments. I'm not going to force by saying this as an assignment, okay, but it will be interesting to know what my students want to be and what are your goals are, so that I can be helpful in guiding in achieving that, correct? So now as that you all know Krishnamachari Srikanth, அவர் வந்து அவரோட வின்னிங் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இந்த ஒரு பர்டிகுலர் லெசனில் போட்டிருக்கார். ஸோ கோல் செட்டிங் கிரிஷ் ஸ்ரீகாந்த் சேஸ் he is the author of this lesson. அவர் தான் இந்த லெசனோட ஆத்தர். ஓகே, ஸோ ஐ வாண்ட் யூ டு ஆல்சோ மார்க் சம் keywords. வின்னிங் ஃபார்முலா. Srikanth is an experienced sports person, because it is a E over here, they have used an vowel. Okay, experienced sports person, winning formula, goal setting. Okay, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. If you feel it hard, just try to spell the word and read it loud. It will become useful for you. So he has taken the example of Alice in Wonderland. சின்ன வயசில் Alice in Wonderland படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ வாட் இஸ் அலைஸ் இன் ஒண்டர்லேண்டு கதை? அலைஸ் இன் ஒண்டர்லேண்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் இருக்குது, அது நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஹி ஹஸ் டேக்கன் ஒன் பார்ட் ஆஃப் இட், அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட், a children classic written by Lewis Carroll. See here, லூயி, இது வந்து நிறைய பேர் லூயிஸ் படிக்கக்கூடாது, எஸ் இஸ் சைலண்ட் ஹியர், லூயி கேரல். ஓகே, கேரல், Lewis Carroll. I want you to write the spelling of it
and be good at the pronunciation of this word. Louis Carroll. It is useful for you. Okay. So ஒரு நாள் என்ன ஆச்சு, Alice was she lost herself when she was walking on the road. Very often in life you find yourself at crossroads. Crossroadsனா என்ன? இப்போ crossroads literally தமிழில் மீனிங் சொல்லணுன்னாக்கா 4 சந்து, முக்கு சந்து அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அதுதான் crossroads. ஓகே, 4 ரோட்ஸ் கிராஸ் ஆகிற இடம். ஓகே, crossroads, that's a literal meaning. Alice comes to a crossroad during her travel. She finds a cat sitting there. She asks the cat, which road do I take? You know what the response is? The cat says, where do you want to go? So Alice வந்து அந்த முக்கிஷ் அந்த மாதிரி வந்த இடத்துல வந்துட்டு அங்கே உட்காந்துட்டு இருந்த கேட் கிட்ட கேட்டுட்டு, எனக்கு எந்த ரோடு போகணும்னு தெரியலையே, எந்த ரோடு எடுத்துக்கிட்டோம். அப்போ அந்த கேட் கேட்குது, ஃபஸ்ட்டு உனக்கு எங்கே போகணும்னு சொல்லு. ஸோ தட் இஸ் த வாட் ஆர் கீ பாயிண்ட் இன் our life as well. So in our life, what is the career choice that you want to make? Now you are in 9th standard. ஏற்கனவே நீங்கள் வந்து இதாகணும் அதாகணும்ன்ட்டு நிறைய டிசையர் வச்சுருப்பீங்க. பட் மல்டிபிள் திங்ஸ்க்கு பதிலாக ஏதாவது ஒன்று ஃபோக்கஸ்டாக இதுதான் நான் ஆகணும் அப்படின்றத ஒரு கெரியர் சாய்ஸ், ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் கோல் செட்டிங். இஃப் யூ வாண்ட் டு டேக் அப் இன்ஜினியரிங் ஆர் மெடிசன் ஆர் ஜாப் போகணுமா, பிஸ்னஸ் பண்ணணுமா, ஆர் ஏதாவது இன்வென்ட் பண்ணணுமா, ஸோ அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுட்டிங்கன்னா you will be able to know where you want to go. So that is the question here. Have you found yourself at a crossroad? ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது, எதில் போகணுன்றது உங்களுக்கு ஃபஸ்ட் அதான் புரிஞ்சுக்கிட்டிங்களா, தெரிஞ்சுக்கிட்டிங்களா? I am a firm believer in one thing. So Krish says he is a firm believer in one particular thing. You will ultimately become what your innermost deep-rooted desire is. Of course, desires change for a person from time to time, but your deep-rooted desire is what motivates you. ஸோ யூஸ்வலாகவே நம்ம சின்ன வயசில் திடீர்னு அம்மா பச்சா விளையாடும் போதோ இல்லை ஏதாவது நான் டீச்சர் ஆகணும்னு சொல்லியிருப்பீங்க, டாக்டர் ஆகணும்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் உங்களோட ஆசைகள் வந்து மாறிண்டே இருக்கும். ஓகே, பட் உங்களுக்குள்ளார உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். who knows, you may want to become somebody who who thinks in a very creative way and want to make ads, or இந்த மாதிரி ஒரு டிசைன் புக்ஸ் எழுதணும், ஒரு டிசைனிங் க்ரியேட் பண்ணணுன்ற ஆசை வந்திருக்கலாம். இல்லை உங்கள் டீச்சர்ஸ் பார்த்து உங்களுக்கு நல்லா அவங்கள மாதிரி சொல்லி கொடுக்கணும், ஒரு ஒரேட்டர் ஆகணும், இந்த மாதிரி ஆசை இருந்திருக்கலாம். அத்லீட் ஆகணும், அது உங்களுக்குள்ளாரே இருக்கிற ஒரு ஃபர்ம் டெசிஷனாக இருந்திருக்கலாம். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் அதை எடுத்து ஒரு பேப்பரில் எழுதுங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்? இஸ் இட் கோயிங் டு பெனிஃபிட் யூ மானிட்டரிலி, எக்கனாமிக்கலி? அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி தர மாதிரி, உங்களுக்கு அதனால நல்ல சம்பாத்தியம் ப்ராப்பராக வர மாதிரி இருக்கா? ஆனால் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஏதாவது அப்டக்கிள்ஸ் இருக்கா? உங்களோட சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அப்டக்கிள்ஸ் இருக்கா? பட் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பெரியவங்க யாராவது இருக்காங்களா? ஸோ ஓகே, இது எல்லாம் இருக்கா? அப்போ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது டைம் லைன்ஸ் அப்படின்ட்டு போட்டு எனக்கு இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நீங்கள் அதை போட்டு குரூப்க்கு அனுப்புங்க. I want to really see what my 9th standard students want to be and what is their goal. Okay, it will be interesting and can help you as well. Okay, so what Krish says is, during my 3rd year or 4th year engineering, suddenly I had a desire. See, this is one word, desire. Desire means asai. Okay, desire like ambitious, like something they are interested to become. Okay, to play cricket first for Tamil Nadu. Suddenly I had this desire to play cricket, first play for Tamil Nadu, then play cricket for India. Again, it was in my subconscious na enna ullura, subconscious mind that I wanted to play for India. ஸோ அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ இந்தியாவுக்கு ப்ளே பண்ணணுன்னாக்க முதல்ல தமிழ்நாடுக்கு ப்ளே பண்ணு, அதுக்கப்புறமா நீ இந்தியாவுக்கு ப்ளே பண்ணலான்ட்டு. பட் ஸ்டில் அவரோட சப்கான்ஷியஸ் மைண்டில் எப்பயுமே இந்தியாவுக்காக தான் நான் ப்ராப்பராக ப்ளே பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்துகிட்டே இருந்தது. பிலீவ் இட் ஆர் நாட், ஐ பிளேட் ஃபார் இந்தியா. தட் வாஸ் அ deep rooted desire. As you all know, we won the 1983 World Cup, but after the World Cup 1983, unfortunately my form deteriorated. See, you have to note the word deteriorated. Please read the spelling of the word
understand the meaning. Okay, what is the meaning of that? Deteriorated na, collapsed, I mean out of form, kammi aichi, decreased. Okay, that is the meaning. Sometime later a stage came wherein within about 6 to 7 months of 1983 World Cup, my form was so bad they really even thought of dropping me from the Tamil Nadu Ranji Trophy team. That was the stage I was in. This was it. But then something kept on telling me, don't worry Chika, you will make it. You will make a comeback in the Indian team. You will be a successful cricketer. There was this little voice, an inner voice that kept on telling me. So அவங்க ஆசைப்பட்ட மாதிரி he played for India, which was his deep rooted desire, and as usual 1983 World Cup லையும் win பண்ணிட்டாங்க. But unfortunately his form deterioratedனா என்ன, எப்பயுமே ஒரு அத்லீட் வந்து ஃபிட்னஸ் அண்ட் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது அவங்க அந்த டீமில் செலக்ட் ஆகிறதுக்கு. அந்த ஃபார்ம்லேருந்து அவர் வந்து டிக்ரீஸ் ஆகி கொலாப்ஸ் ஆகிட்டார். எந்த அளவுக்குனாக்கா தமிழ்நாடு ரஞ்சி ட்ராஃபி டீம்லேருந்தே அவரை வெளியில் தூக்குற அளவுக்கு அவங்களது ஆகிட்டார். பட் அவரோட இன்னர் வாய்ஸ் எப்பயுமே சொல்லிகிட்டே இருந்தது, டோன்ட் வரி, உன்னால் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அவருக்குள்ளே ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் அவங்களுக்கு எப்பயுமே ஒரு என்கரேஜிங்கான விஷயம் நடந்துகிட்டே இருந்தது. That time it was a Ranji Trophy match in Coimbatore, and I still remember the events very clearly. Today's famous commentator L. Sivaramakrishnan and few others were all sitting in a room and chatting. We were all having some fun. Then suddenly I told them, guys, take it from me. In 5 years' time, I will captain India. This was early in 1984. They thought I had gone mad. Here is a guy struggling to find a place in Tamil Nadu team. He says that in 5 years' time he will captain India. ஸோ அந்த டைம் வந்து கோயம்புத்தூரில் 1984 ஸ்டார்டிங்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நாங்கள் ரஞ்சி ட்ராஃபி மேட்ச் கோயம்புத்தூரில் இருக்கோம். அப்போ ஒரு ஃபேமஸ் கமெண்டேட்டர் எல் சிவராமகிருஷ்ணன். ஹேவ் யூ ஆல் சீன் எல் சிவராமகிருஷ்ணன்? ஐ ஹோப் கிரிக்கெட் ஆஸ்பிரன்ஸ்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் எல் சிவராமகிருஷ்ணன். இஸ் அ வெரி குட் கமெண்டேட்டர், ஃபவுண்ட் இன் மெனி ஆஃப் த வேர்ல்ட் கப் மேட்சஸ். இஸ் அ காய் வித் ஸ்பெக்டிகல்ஸ் அண்ட் அவர் வந்தாலே வந்து சூப்பராக இருக்கும். த வே ஹீ டெல்ஸ் த கமெண்ட்ரி இஸ் லைக் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஈவன் ஐ காட் டு சி got interest in cricket, especially when Henry Olonga was playing for World Cup. அப்போ அவரோட கமெண்ட்ரிலாம் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் பாருங்கள் எல் சிவராமகிருஷ்ணன், யூ கேன் கூகுள். ஓகே, ஸோ அந்த டைம் வந்து இவர் ஸ்ரீகாந்த் என்ன சொல்கிறாருன்னா, கைஸ் பாருங்கள், இப்போத்துலேருந்து ஒரு 5 வருஷத்தில் நான் தான் வந்து இந்தியாவோட கேப்டன் ஆக போகிறேன் பார்த்துக்கோங்க அப்படின்றாரு. அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, என்னடா இது, தமிழ்நாடு டீம்லேயே ஒருத்தன் ஃபிட் ஆக மாட்டான்றான், ஆனால் அவன் வந்து கேப்டன் ஆக போகிறானா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா அந்த டீமில் ஏற்கனவே சுனில் கவாஸ்கர், கபில் தேவ், மொயிந்தர் ரமநாத் அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸ்டில் அவருக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தது. ஸோ வாட் மேட் ஸ்ரீகாந்த் கீப் ட்ரைங் டு ரியலைஸ் his ட்ரீம்? As I said, rewind your life, you think about it. There must have been small and big desires. Always there will be something within you speaking to you, right? You will make it. You will succeed. As long as that inner feeling is there that you will succeed, just continue trying. Continue doing it. Don't worry about failure. You will succeed. ஸோ ஸ்ரீகாந்துக்கு எப்படி அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னாக்கா, எப்பயுமே நம்மளுக்குள்ளே ஏதாவது ஒரு டீப் டிசைர் இருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், நான் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும் 10th ஸ்டாண்டர்டில், நான் வந்து 12th ஸ்டாண்டர்டில் இந்த சப்ஜெக்டில் என்னோடய ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்குன்ட்டு அதுக்கு ஒரு யூனிக் அவார்ட் தரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இப்போத்துலேருந்தே யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு, அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்பயுமே ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. அக்கம் பக்கத்தில் யாராவது பேசினாங்களாலோ, இல்லை டிவி சத்தம் கேட்டாலோ, இல்லை உங்களுக்கு பிடிச்ச சாங் போனால் கூட யூ வில் நாட் கெட் டிஸ்ட்ராக்டட். அதில் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. கரெக்டாக? அதுதான் அந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னாக்கா யூ வில் பி ஏபிள் டு அச்சீவ், யூ வில் பி சக்சீடிங். ஸோ அது மாதிரி தான் ஸ்ரீகாந்த் வந்து ஃபோக்கஸ் பண்ணார். ஓகே, ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் ஹெல்ப்ஸ் அஸ் டு சக்சீட்? ஸோ நம்ம அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக வரணுன்னாக்கா நம்மளோட ஆட்டிடியூட். வாட் இஸ் ஆட்டிடியூட்? பிஹேவியர், த வே ஹவ் யூ பிஹேவ். ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்கல்ல, ஓவர் ஆட்டிடியூட் காமிக்காத, ஐ டோன்ட் லைக் இட். See, she has a very good attitude. What is attitude, ma? Attitude means behavior. Okay, how you behave.
எவ்வளோ தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினாலும் still you are a obedient child at your home and at your school. The humbleness, okay, எவ்வளோ நம்ம உங்களுக்கு மேக்ஸோட ரிசல்ட்ஸ் ஆன்சர்ஸ் தெரிஞ்சிருக்கலாம், ஸ்டில் சார் எப்படி அந்த ஸ்டெப்ஸ் போடுறாருன்றதை தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா, அந்த பக்குவம், that is a good attitude okay. Attitude na how the mannerism, how well you behave, okay. சில பீப்புளுக்கு வந்து they would have got first mark or first thing, still அவங்க வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தயங்குவாங்க, யோசிக்க மாட்டாங்க. அப்போ அது பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, சி அவளுக்கு ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறா, சொல்லியே தர மாட்டேங்கிறாங்க. ஓகே, யூ அண்டர்ஸ்டுட், தட் இஸ் த காமன் டேர்ம் ஆட்டிடியூட். ஸோ உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா வாட் ஆட்டிடியூட் யூ ஷுட் ஹேவ், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த். என்ன சொல்கிறாரு, சச்சின் வந்து இந்த வேர்ல்ட் கப் 2011 வின் பண்ணார் இல்லையா, இப்போ ரீசெண்டாக ஒரு 9 years பேக். அப்போ அவர்கிட்ட என்ன கேட்டாங்க, சார் நீங்கள் இவ்வளோ வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் வச்சிட்ருக்கீங்க, இப்போ வேர்ல்ட் கப் வின் பண்ணுற அளவுக்கும் நீங்கள் இருக்கீங்க, அப்போ என்ன சார் அப்படின்ற சச்சின் என்ன சொன்னார், இந்த 2011 வேர்ல்ட் கப்பை வின் பண்ணுறது தான் என்னோட மெயின் கோலாக இருந்தது, அதுதான் என்னோட டீப் ரூட்டட் டிசையராக இருந்தது. தட் இஸ் த ஆட்டிடியூட். ஓகே, தெர் ஆர் மெனி பீப்புள் இன் கிரிக்கெட் ஃபீல்ட் ஹூ ஃபீல்ஸ் சச்சினோட ரெக்கார்டை நான் வந்து பிரேக் பண்ணிட்டாலே நான் வந்து செம்மையாக அச்சீவ் பண்ண மாதிரி. அந்த மாதிரி ஒரு லெஜெண்டுக்கு வந்து என்ன தோணுச்சு, 2011 வேர்ல்ட் கப்பை நான் எப்படியாவது வின் பண்ணிட்டா போதும், அதுதான் என்னோட டீப் ரூட்டட். அந்த மாதிரி ஒருத்தருக்கு நான் இந்த வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டா போதும்னு தோன்றது இல்லையா, அந்த ஹம்பிள்னஸ், that is a very good attitude, that is a humbleness that shows how a legend with a humble attitude is. Okay, so he had got everything in the world. Okay, ultimately அந்த மாதிரி ஒரு attitude இருக்கிறதுனால with his deep rooted desire he was able to win along with his team in the 2011 World Cup. Okay, ஸோ அவர் அவ்வளோ நடந்தும் என்ன சொன்னாருனாக்கா சச்சின், அதுதான் அவரோட லைஃப் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலேயே அவருக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக அவர் கன்சிடர் பண்ணுறதா நினைக்கிறார். ஓகே, பேஷன் இஸ் ஆல்சோ எ கீவேர்ட். ஸோ ஆட்டிடியூட், deep rooted desire and passion. So when I scroll down this page, what I want to you guys to do is just try to read this paragraph. Okay, நான் பேஷனோட மீனிங் சொல்லும்போது just try to read the paragraph. I will also put in the description box for the link to download the PDF for 9th standard English. Okay, until we all meet in school, இந்த மாதிரி PDF பார்த்து படிங்க. as you are already having the internet connection, இதை பார்த்து படிங்க. ஓகே, ஸோ பேஷன்னா என்னம்மா, பேஷன், யூ ஷுட் ஹாவ் பேஷன் இன் லைஃப். பேஷன்னாக்க இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு டிஷ் பண்ணுறாங்க மம்மி. ஓகே, அதை எடுத்துகிட்டு வந்து பிளேட்டில் வைக்கும்போது அழகாக டேஸ்ட்டாக, உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கான்ட்டு அழகாக எடுத்துகிட்டு வந்து பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டு இன்ட்ரெஸ்ட் போட்டு நம்ம பிள்ளைங்க சாப்பிட்ணும், வீட்டில் எல்லோரும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணிட்டு, தட் இஸ் ஒன் ஆஃப் அ பேஷன், ஹர் பேஷன் டுவர்ட்ஸ் குக்கிங். ஓகே, யூ ஆர் வியரிங் ட்ரெஸ்ஸஸ் எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த ட்ரெஸ் தயாரிக்கிறவங்களுக்கு அதோட பேஷன் இருக்கிறதுனால தான் இட் டேர்ன் அவுட் டு பி இன் அ வெரி குட் குவாலிட்டி அண்ட் வெரி குட் கலர் அண்ட் டிசைன் இல்லையா. த பேஷன் டுவர்ட்ஸ் கெட்டிங் த ப்ராப்பர் அவுட்புட். பேஷன்னா என்னம்மா, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை பண்ணுறதுல இருக்கிற உங்களோட இன்ட்ரெஸ்ட், அதை என்ஜாய் பண்ணி ஃப்ரம் த ஹார்ட் பண்ணிங்கனாக்கே அந்த பேஷனேட் திங்ஸ் வந்து அது ஒரு டீப் ரூட்டட் டிசையராக போயிட்டு அதுவே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உங்களுக்கு கொண்டு வந்து இன்வால்மெண்ட்டோடு பண்ணிங்கன்னா உங்கள் கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் கிளாஸில் கூட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறோம், நாங்கள் கிளாஸ் நடத்தும் போது இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிங்க, கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க, ஃப்ரம் தி ஹார்ட் ஒரு லைனாக படிக்கும்போது அதோட மீனிங் புரிஞ்சு படிங்க. ஏன்னா இது மூணுமே நீங்கள் பண்ணிட்டாலே போதும், எக்ஸாம்ஸில் அம்மாவும் அப்பாவும் நாங்களும் எல்லோரும் சேர்ந்து படி மார்க் வாங்க அப்படிலாம் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணவே தேவையில்லை. உங்களுக்காகவே ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து யூ வில் பி ஏபிள் டு டூ இட். யூ ஆல் அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? ஸோ கீப் இன் மைண்ட் தட் தீஸ் ஆர் ஆல் சம் வேஸ் டு அச்சீவ் யுவர் கோல். வாட் ஆர் த வேஸ்? Having a positive attitude, being passionate about what you want to achieve, okay, and having a deep rooted desire to achieve it. Okay, so when will you be successful in life? Why should enjoy what you do? The best example I think of for doing something with passion is Sachin Tendulkar.
ஓகே, அகெயின் அவர் சச்சின் டெண்டுல்கரை தான் சொல்கிறாரு. பாருங்கள், அவருக்கு அந்த கிரிக்கெட் மேலே எவ்வளோ ஆசை இருந்துச்சுனாக்கா எத்தனை டெஸ்ட் மேட்ச் ஆடிருப்பார், ஒன் டே மேட்ச் ஆடிருப்பார், ரன்ஸ் எடுத்திருப்பார். ஸ்டில் அவரோட அந்த ஹம்பிள்னஸ், அந்த பேஷன் டுவர்ட்ஸ், அந்த தெய்வம் மாதிரி அவரோட அந்த கிரிக்கெட் அவர் நினச்சதுனால அவர் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுது. இட்ஸ் நாட் ஒன்லி கிரிக்கெட், ஓகே, இட்ஸ் எனி திங், யுவர் பேஷன், யுவர் இன்ட்ரெஸ்ட். இந்த ஒன்றும் இல்லை, இப்போ எடுக்கிற லெசனை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோடு படித்து, வாவ் இதில் இருக்க ஹார்ட் வேர்ட்ஸ், மேம் சொன்ன மாதிரி இருக்க ப்ரோஸ், நான் ஃபுல்லாக பேராகிராஃப் எல்லாம் லவுடாக படித்து ஐ கேன் பி ஃப்ளூயண்ட் இன் இங்கிலீஷ் அப்படின்னு நினச்சிங்கனாலே, அது ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த பேண்டமிக் டைமில் நம்ம படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே, யூ வில் have the interest, you will become a self-disciplined student by yourself, right? So அதுதான் meaning, okay? So உங்கள் கெரியரை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு, as I already told, there are few things. First starting of the lessonலேயே சொல்லியிருப்பேன், நீங்கள் படிக்கிற விஷயம், அம்மா அப்பாவோட கைடன்ஸ், டீச்சர்ஸோட கைடன்ஸ், நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்கள் பர்சனல் ஆஸ்பிரேஷன்ஸ், பர்சனல் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாம் தான் இட் வில் இன்ஃப்ளூயன்ஸ், ஓகே, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இட் வில், அதுதான் வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் ஃபார் சூஸிங் யோர் கெரியர். ஓகே, ஸோ நவ் we have come to glossary, right? Crossroads, as I already told in the beginning of the lesson, crossroads means what? To be at a point where you have to make a very important decision. Elise was at a crossroad, 4 roads ke she don't know where to go. You are at a crossroad naka, you have to make a decision, okay? Deteriorated, I said no, munadiye avaroda form deteriorate ஆயிடுச்சுன்ட்டு try to get the pronunciation properly, okay? Became worse, he collapsed in form, became worse in his form. Influence, the capacity to have an effect on the character development, okay? Influence, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இவங்களுக்கு சீட் கிடச்சிது, ஓகே, அந்த மாதிரி, ஓகே, ஒரு விஷயத்தை அது வந்து அதோட பியர் ப்ரெஷர் கொடுக்கறதுனால, ஓகே. பியர், பர்சன் ஆஃப் சேம் ஏஜ். பியர்னா என்ன? ஹூ இஸ் யுவர் பியர் ஒர்க்கிங் அட் த ஆஃபீஸ் அப்படின்னாக்கா கலீக். பியர்னா நம்மளோட கூட படிக்கிற ஸ்டூடெண்ட், அப்பாவோட ஆஃபீஸில் அவங்க கலீக், அதான் சேம் பர்சன், சேம் ஏஜில் இருக்கவங்க, சேம் ஸ்டேட்டஸ் ஒரு அபிலிட்டியில் இருக்கவங்க. பேஷன், we already saw, right? Passion towards achieving your goal, strong desire, ultimately, finally, being the best, ultimate pa அப்படிங்கிறாங்க இல்லை, அதான் being the best for most extreme example. So as told here, your assignment for the day is, for this particular section is, I want to see the goals of you students. Please put it out as a timeline and send to WhatsApp. இந்த about the author section படிங்க. இதில் இம்பார்ட்டண்ட் கீவேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. 1983 வேர்ல்ட் கப், 2011 வேர்ல்ட் கப், ப்ராட்காஸ்டர், எக்ஸ்பர்ட் கமெண்டேட்டர், ஓகே, இவரை பற்றின இந்த படிச்சுட்டு பார்க்காம ஒரு தடவை ஈவன் இன் யோர் ஓன் வேர்ட்ஸ் எனக்கு எழுதி அனுப்புங்க, ஓகே. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். The author's desire was to. After 1983 World Cup, he was dropped from the Indian team because என்ன, ஓகே. ஸோ எனக்கு இந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வந்து ஏற்கனவே இப்போ லெசன் பார்த்துட்டோம், அதுலேருந்து ஸ்க்ரால் பேக் பண்ணி எழுதுங்க. அபவுட் தி ஆத்தர் எழுதுங்க, உங்கள் கோல்ஸ் எழுதுங்க, ஓகே. அப்புறம் இந்த 2 கொஷனுக்கும் எனக்கு ஆன்சர் எழுதி அனுப்புங்க. இட்ஸ் நாட் அ கொஷன், யூ ஜஸ்ட் ஹாவ் டு திங்க் அண்ட் ரைட், ஓகே. Give 4 or 5 factors which could influence you in the choice of subject or career. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எந்த கெரியர் ஆசை இருக்குது, அதுக்கு எது வந்து உங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ், உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ், அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகிறதுக்கு எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு அப்படின்ட்டு ஒரு 4 or 5 திங்ஸ் மட்டும் எழுதுங்க. Passion is the key word to success. Explain this with Sachin's achievement. So சச்சின் டெண்டுல்கரோட அச்சீவ்மெண்ட் பேஸ் பண்ணி passion is the key word to success. passion என்ன? desire, ஆசை, extreme desire, from the heart நீங்கள் பண்ணுறது தான் passion, ஓகே. அந்த உங்களோட சக்ஸஸ்க்கு passion is the important thing அப்படின்ற ஒரு தலைப்பில் சச்சின் டெண்டுல்கரோட அச்சீவ்மெண்ட்டை எக்ஸாம்பிளாக வச்சு எனக்கு ஒரு 5 லைன்ஸில்
at least less than 10 lines la எனக்கு ஒரு paragraph. So you have 3 assignments. One is I want to see your goal. Second is about the author. Sorry, 4 assignments. One is I want to see your goal. Second is about the author. Third is choose the correct answer. I want to fill and send me. Fourth is these 2 things. Okay, students? Thank you. You all have a very nice day. In the pandemic time, use it in a very good way. Okay? Thank you.